Taste the Daily. அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படும் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்கள் பிரச்சனையாக மாற்றுவோம் என ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவர் கூறியுள்ளார். ஆரல்வாய்மொழி எல்கை பகுதியில் திமுகவைச் சேர்ந்த ராயல் குழுமத்தினர் சிலர் கனிம வளங்களின் எடையை அளவிடும் நிலையத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறி ஏற்கனவே தடுத்த நிலையில் மீண்டும் அவர்கள் எடை நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை தடுத்து நிறுத்த கோரி ஆரல்வாய்மொழி பேரூராட்சி தலைவரும் அதிமுக தோவாளை தெற்கு ஒன்றிய கழக செயலாளருமான முத்துக்குமார் தலைமையில் 18 கவுன்சிலர்கள் நேரில் வந்து ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். தலைவருடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது கவுன்சிலரோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, இது மக்கள் பிரச்சனை. மக்களுக்காக கண்டிப்பா 25,000 மக்களுக்காக நாங்க அவ்வளவு சொல்லி நேரடியாக போய் அணுகி இந்த உண்மையை இந்த ஆரல்வாய்மொழி பேரூராட்சிக்கு இதுவாக இல்லாத ஒரு வரப்பிரசாதம் இறைவன் தந்திருக்காரு. கண்டிப்பா டெய்லி ஒரு லட்சம் ரூபாய் இப்ப எத்தனையோ கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமா லாபம் வரும். இது எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல. மினிமம் ஒரு 17 lakhsல இதை நாங்க இந்த வீட் பிரிட்ஜ் போட்டிருக்கோம். டெய்லி பாத்தீங்கன்னா மினிமம் 50,000 ரூபாய் இது அரசுக்கு வருது. இந்த அரசுக்கு இந்த வருவாயை இழப்பை ஏற்படுத்துக்க இந்த பிரைவேட்காரங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாங்க கட்டுப்படுத்துவோம். மக்கள் பிரச்சனை கொண்டு வந்து இதை தடை பண்ணுவோங்கிற இந்த தருணத்தில் சொல்லி விரும்புறேன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் மணமகள் மன்றத்திற்கு இடையூறு என கூறி பேருந்து நிறுத்தத்தை மர்ம நபர்கள் இடித்து தரைமட்டமாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்குடி பர்மா காலனி பகுதியில் இருந்த பேருந்து நிறுத்தத்தை இரவோடு இரவாக மர்ம நபர்கள் இடித்து தரைமட்டமாக்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அங்கு கட்சி கொடி மரங்களும் அகற்றப்பட்டதால் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களும் அங்கு குவிந்தனர். இந்நிலையில் பேருந்து நிறுத்தம் எதிரே இருந்தால் மணமகள் மன்றத்திற்கு அனுமதி கிடைக்காது என்பதால் இந்த பேருந்து நிறுத்தம் இடிக்கப்பட்டதாக அதிமுக நிர்வாகி குற்றம் சாட்டினார். விடியா திமுக ஆட்சியில் பேருந்து நிறுத்தத்தை விட மணமகள் மன்றத்திற்கு தான் முக்கியத்துவமா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நைட்டு இருந்த பஸ் ஸ்டாப்பு காலையில் விடிய காலம் பார்க்கும்போது பஸ் ஸ்டாப்பே இல்லை. அதோட மண்ணுக்குன்னு எந்த ஒரு தடமும் இல்லை, அழிக்கிட்டு போயிட்டாங்க. ஏற்ற மாதிரி ஒரு ஒயின் ஷாப்பு ஒரு பார் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்ற மாதிரி பார் பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கிறதுக்காகவே இந்த பஸ் ஸ்டாப்பை இடித்ததாக தகவல் சொல்கிறாங்க. அதனால் இந்த பஸ் ஸ்டாப்பும் உடனடியாக இந்த பஸ் ஸ்டாப்பு கட்டி கொடுக்கணும். எங்களோட குடிக்கம்பத்தை உடனடியாக இன்னைக்கு கட்டி கொடுத்து இருந்த இடத்துல பண்ணி கொடுக்கணும். எதிர்த்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அந்த பாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கேட்டுக்கணும். சேலத்தில் நடைபெற்ற மாமன்ற இயல்பு கூட்டத்தில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி மைய அலுவலகத்தில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தி மோசடி செய்த கும்பல் நடத்திய நிகழ்ச்சிகளில் மாநகராட்சி திமுக மேயர் ராமச்சந்திரன் மற்றும் திமுக மாமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டது குறித்து கேள்வி எழுப்பினார். இதனால் திமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை அடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுக உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாததால் தேவையின்றி திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பூம்பூம் மாட்டுக்காரர்கள் என்று அழைக்கப்படும் ஆதியன் பழங்குடியினர் சான்று கோரி 4வது நாளாக தங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் போராட்டம் நடத்தினர். திருவாஞ்சியம் உடையார்குளம் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆதியன் இன மக்கள் சாதி சான்று கோரி முழக்கமிட்டனர். கோரிக்கை நிறைவேறும் வரை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பப் போவதில்லை என்று உறுதிபட தெரிவித்த பெற்றோர் 4 நாட்கள் ஆகியும் ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒரத்தூர் கிராமத்தில் உள்ள கால்நடை மருந்தக கட்டடம் பழுதடைந்துள்ளதாலும் போதிய வசதிகளுடன் விரிவுபடுத்தாததாலும் கால்நடைகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மிகவும் பழுதடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டடத்தில் தங்கி கால்நடை மருத்துவர் உயிரை பணயம் வைத்து சிகிச்சை அளித்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போதைய காலத்திற்கு ஏற்ற வகையில் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்க சகல வசதிகளுடன் புதிய கால்நடை மருத்துவமனையை கட்டித்தருமாறு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் பெண் மருத்துவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து வேலூர் மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு பெண் மருத்துவர் அவரது ஆண் நண்பருடன் வந்தபோது பயணிகள் ஆட்டோ என்று கூறி ஆட்டோவில் ஏற்றி கடத்திச் சென்ற 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் பெண் மருத்துவரை பாலியல் வன்புணர்வு செய்துள்ளனர். இதுகுறித்து பெண் மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் 5 பேர் மீதும் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது.